ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, புது தமிழ் மாதிரி டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டெஸ்ட்டில் வந்து ஒரு 25 வினாக்கள் நம்ம பார்த்துருக்கோம். எல்லாரும் வந்து 50 கொஷின் பார்க்கலான்னு சொல்லியிருக்கீங்க. நெக்ஸ்ட் டெஸ்ட்டு இல்லைனா அதுக்கடுத்த டெஸ்ட்லேருந்து உங்களுக்கு நான் 50 கொஷினாக வந்து தினமும் பார்க்குற மாதிரி உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் போல் கொஷின் படிச்சுட்டு 1 செகண்ட் வெயிட் பண்ணுறேன். ஓஎம்ஆர் ஷீட்டோ அப்படி இல்லைனா நோட்டோ இருந்தால் உங்கள் ஆன்சரை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு எவ்வளோ வந்து கரெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். முதல் வினா பார்க்கலாம். பொருந்தா சொல்லை கண்டறிக. பொருந்தா சொல்லை கண்டறிக. கீழே இருக்கிற ஆப்ஷனில் நீர்நிலை பெயர் அல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீர்நிலை பெயர் அல்லாதது இளஞ்சி, கேணி, கூவல், கோட்டி. இதில் நீர்நிலை அல்லாத பெயர் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, கோட்டி. இளஞ்சி, கேணி, கூவல் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீர்நிலைகளில் வரக்கூடியது. கோட்டி என்பதன் பொருள் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஈஸி தான், எனக்கு தெரியும். சப்போஸ் வந்து யாருன்னா கமெண்ட் பண்ணலன்னா நான் வந்து உங்களுக்கு பின் பண்ணுறேன். கோட்டினா அதோட மீனிங் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுபோல் நீர்நிலை பெயர்களில் ஒரு பேராகிராஃபில் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. இளஞ்சி, கேணி, கூவல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. அந்த பேராகிராஃபில் இருக்கிறது வந்து தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிக. பொருந்தா சொல்லை கண்டறிக. இதில் பொருந்தாதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, பால், பசு. ஓகேங்களா, பசு வந்து நமக்கு பால் தருது. எருது வந்து உழவு தொழில் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. காளை வந்து வண்டி இழுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஆடு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இறைச்சிக்கு யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா ஆட்டுப்பால் ஒரு சில இடத்துல வந்து குக்கிராமங்களில் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு ஆடு வண்டின்னு ஒன்று கிடையாது. அப்போ பொருந்தா சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்து எதிர்ச்சொல் எடுத்தெழுதுதல். எதிர்ச்சொல் எடுத்தெழுதுதல் இடும்பை அதோட எதிர்ச்சொல். ஆன்சர் ஆப்ஷன் பி, இடும்பை. அதோட மீனிங் வந்து பார்த்திங்கன்னா துன்பம். இடும்பைனா துன்பம். அப்போ அதோட எதிர்ச்சொல் வந்து இன்பம். எதிர்ச்சொல் எடுத்தெழுதுதல் அணுகு. எதிர்ச்சொல் எடுத்தெழுதுதல் அணுகு. அணுகுனா எதிர்ச்சொல் வந்து விலகு. அணுகுனா என்ன பண்ணுறது, அதுக்கு ஆப்போசிட் வேர்ட் வந்து பார்த்திங்கன்னா விலகு. அணுகுனா வந்து கிட்ட போகிறது. ஓகேங்களா, ஒரு விஷயத்தை வந்து நோக்கி போகிறது. ஆப்போசிட் வேர்ட் வந்து விலகு. பிரித்தெழுதுதல். பிரித்தெழுதுதல் நீருலையில் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. நீருலையில் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஆன்சர் ஆப்ஷன் சி, நீர் பிளஸ் உலையில். நீர் பிளஸ் உலையில். புணர்ச்சி விதிப்படி இர் பிளஸ் ஊ என்னவா மாறும்? ரூவா மாறிடும். அப்போ நீர் உலையில். அடுத்து செயல் பிளஸ் இழக்க என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். செயல் பிளஸ் இழக்க என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இல்லு பிளஸ் இ என்னவா மாறும்? லீயா மாறிடுங்களா? செயல் இழக்க. அடுத்து சரியான விடையை தேர்க. சரியான விடையை தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. பண் ப்ளஸ் அழகு பன்னழகு. இங்கே நான் வந்து இரட்டித்தல் விதிப்படி இரட்டிக்கும். ஓகேங்களா, இங்கே வந்து இரட்டித்தல் விதிப்படி இரட்டிக்கும். நமக்கு வின் ப்ளஸ் உண்டு விண்ணுண்டு. ஆனால் இங்கே சின்ன நூ வரணும். அப்போ இதுவும் தப்பு. நூல் ப்ளஸ் அகம் என்ன வரணும்? நூலகம்னு வரணும். ஓகேங்களா, இங்கே நூற்பகம்னு கொடுத்துருப்பாங்க. வின் ப்ளஸ் அழகு என்ன வரணும்? விண்ணழகு. விண்ணழகுன்னு வந்திருக்கு, இங்கே விற்பழகுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் தவறு. நமக்கு ஆன்சர் பி மட்டும்தான் கரெக்டு. அடுத்து பிரித்தெழுதுதல்.
பெருங்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பெருங்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பி ஆப்ஷன் மட்டும்தான் வரும். இது எல்லாமே தவறு. பெருங்கடல் பெருமை ப்ளஸ் கடல், பெருமை ப்ளஸ் கடல், மை விகுதி கெட்டு இக்குக்கு இனமான இங்கு வந்து தோன்றும் புணர்ச்சி விதிப்படி. அதுதான் இங்கே பெருங்கடல். மை விகுதி கெட்டு இக்குக்கு இனமான இங்குன்ற மெல்லினை எழுத்து தோன்றி பெருங்கடல்னு உருவாகும். முத்தமிழ் பொருந்தா சொல்லை கண்டறிதல். முத்தமிழ் பொருந்தா சொல்லை கண்டறிதல். ஆன்சர் ஆப்ஷன் டி. இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். இயல், இசை, நாடகம் இது வந்து முத்தமிழ் இருக்குது. அந்த தொகை சொற்களில் வரும். ஓகேங்களா? ஐந்து உருபுகள், அதுக்கப்புறம் ஐநிலம், அதுக்கப்புறம் முத்தமிழ், இரு கனிகள், முக்கணிகள் இது போலலாம் வரும் இல்லைங்களா? அதில் வந்து தொகை சொற்களில் நம்ம பார்த்திங்கன்னா முத்தமிழ் வரும். இயற்றமிழ், நாடகத்தமிழ், இசைத்தமிழ், அதாவது இயல், இசை, நாடகம் இதுதான் முத்தமிழ்னு சொல்லுவாங்க. வளர்த்தமிழ் வந்து இதில் வராது. அடுத்து சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. நெல்லையப்பர் கோவில் டேஷில் உள்ளது. நெல்லையப்பர் கோவில் டேஷில் உள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் டி. நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது? சரியான வினா சொல் வந்து இங்கே யூஸ் பண்ணணும். நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது? அடுத்து பொருத்தமான காலம் அமையுமாறு எழுதுக. பொருத்தமான காலம் அமையுமாறு எழுதுக. மாடுகள் இப்பொழுது புல் மேய்ந்தன வருமா, மேய்கிறது வருமா, மேய்கின்றன வருமா, மேய்கின்றோம் வருமா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஒருமை பன்மையில் வந்து நம்ம கடைசியில் கவனிக்க மாட்டோம், சீக்கிரமாக மிஸ்டேக் பண்ணிவிடுவோம். கவனமாக செய்ய வேண்டிய ஒரு சில கொஷனில் இதுவும் ஒன்று. ஆன்சர் ஆப்ஷன் சி. மாடுகள் இப்பொழுது புல் மேய்கின்றன. மாடுகள் என்பது பன்மை, மேய்கின்றன என்பதும் பன்மை. அடுத்து பொருத்தமான காலம் கண்டறிக. பொருத்தமான காலம் கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் பி. கண்மணி பாடம் படிக்கிறாள் இது மட்டும்தான் கரெக்டு. நிகழ்காலம். கண்மணி நேற்று பாடம் படித்தாள் இது இறந்த காலத்தில் வரணும். கண்மணி நாளை பாடம் படிப்பாள் இது எதிர்காலத்தில் வரணும். கண்மணி இன்று படிக்கிறாள் இது நிகழ்காலத்தில் வரணும். அப்போது கண்மணி பாடம் படிக்கிறாள் நிகழ்காலம்ன்றது இது மட்டும்தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். ஈஸி தான் இது. நீதி ப்ளஸ் நூல் நீதி நூல். வின் ப்ளஸ் மீன் விண்மீன். தமிழ் ப்ளஸ் மொழி தமிழ் மொழி வரணும். மணி ப்ளஸ் மாலை மணி மாலை வரணும். இது எல்லாமே தவறாக இணைச்சிருக்காங்க. ஆப்ஷன் சி மட்டும்தான் நமக்கு கரெக்டு. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. எந்த ரை வரும் பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. பரம்பரை. பரம்பரை என்பது வேர்டு. அப்போ டேஷ் கொடுத்துட்டு கேட்கும்போது சின்ன ரை வரணும். ஓகேங்களா? பரம்பரை. இந்த பெரிய ரை போட்டு போகிறீங்க. பறைனா வந்து ஒரு இசைக்கருவி. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கண்டறிதல். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கண்டறிதல். என்னுடைய பல் உழுந்துடுச்சு. என்னுடைய பல் உழுந்துடுச்சு. ஆன்சர் ஆப்ஷன் சி. பல் விழுந்து விட்டது. பல் விழுந்து விட்டது. இதெல்லாம் பாருங்கள் பேச்சு வழக்கு சொல். இதெல்லாம் தவறு. சி மட்டும்தான் கரெக்டு. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. உடம்பு. உடம்பு. உடம்பு எழுத்து வழக்கில் உடம்புன்னு வரணும். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. மாம்பழம் சாப்பிட்டாயா. மாம்பழம் சாப்பிட்டாயா. இது எழுத்து வழக்கில் எப்படி எழுதணும்? ஏதான் கரெக்டு. மாம்பழம் சாப்பிட்டாயா. மாம்பழம் சாப்பிட்டாயா.
பொருள்களை என்னும் இடங்களில் டேஷ் வரும். பொருள்களை என்னும் இடங்களில் டேஷ் வரும். பொருள்களை என்னும் இடங்களில் டேஷ் வரும். கார் புள்ளி வரும். ஓகேங்களா? இப்போது 1 2 3 நம்ம எண்ணிக்கை போடும்போது நடுவில் இந்த கார் புள்ளி யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுதான் சொல்கிறாங்க. நிறுத்தற்குறி உங்களுக்கு நான் தனியாகவே ஒரு லெசன் கொடுக்குறேன். நிறுத்தற்குறிகள் புக்கில் எங்கெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அது ஒரு பிடிஎஃப்பும் நான் டெலகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதை ரெஃபர் பண்ணுங்கள். நான் தனியாக நோட்ஸ் எடுத்து கூட உங்களுக்கு ஒரு கிளாஸ் கொடுக்குறேன். அதுலேருந்து கண்டிப்பாக 1 or 2 கொஷின்ஸ் கேட்குறாங்க. நிறுத்தற்குறிகளை அறிதல். சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக. சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் பி. முத்தமிழ் என்பது தொகை சொல். அதை நம்ம விரித்து எழுதும்போது எண்ணிக்கை வரும்போது கார்புள்ளி பார்க்கணும்னு நம்ம இப்போ தான் பார்த்தோம். சரியான நிறுத்தற்குறியிடப்பட்ட தொடரை கண்டறிக. சரியான நிறுத்தற்குறியிடப்பட்ட தொடரை கண்டறிக. ஆன்சர் கரெக்டாக இருக்கா உங்களுக்கு டைமிங் சூஸ் பண்ணுறதுக்கு, இல்லை கொஞ்சம் டைமிங் தேவைப்படுதா, இல்லை பிஃபோராகவே ஆன்சர் சொல்லணுமான்றதும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை கரெக்டாக இருக்குன்னா இதே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நூல் பல கல் என்பர் பெரியோர். நூல் பலக்கல் இது மாதிரி பழமொழியோ ஒரு நூலோட மேற்கோளோ நம்ம எடுத்து காட்டும்போது நம்ம இரட்டை மேற்கோள் கொடுத்து அதுக்கு உள்ள அந்த பழமொழியோ அந்த கூற்றோ கொடுத்துட்டு யார் சொன்னாங்களோ அதுக்கு முன்னாடி கமா அப்படி யூஸ் பண்ணணும். நூல் பலக்கல் என்போர் பெரியோர். அடுத்து ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. பூவிருந்த வள்ளி. பூவிருந்த வள்ளி என்பது எந்த ஊரின் மருவு? பூவிருந்த வள்ளியின் மருவு நம்ம இப்போ சூஸ் பண்ணணும். ஆன்சர் பூந்தமல்லி. பூவிருந்த வள்ளி என்பதன் மருவு பூந்தமல்லி. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். ஆன்சர் ஆப்ஷன் சி. செக் காசோலை, டிமாண்ட் டிராஃப்ட் வரையோலை, டிஜிட்டல் மின்னணு மையம், டெபிட் கார்டு பற்று அட்டை. நேற்று நான் கொஷின் கேட்கும்போது கடன் அட்டைக்கு இங்கிலீஷில் என்ன வரும்னு கேட்டிருந்தேன். கிரெடிட் கார்டு. ஓகேங்களா, யாரும் கமெண்ட் பண்ணலை. கடன் அட்டைக்கு பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்டு. டெபிட் கார்டுனா பார்த்திங்கன்னா பற்று அட்டை. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அடுத்து பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எழுதுக. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் எழுதுக. எஸ்கலேட்டர். எஸ்கலேட்டர். ஆன்சர் ஆப்ஷன் சி. மின் படிக்கட்டு. எஸ்கலேட்டர்னா மின் படிக்கட்டு. அடுத்து பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள். வான்வெளியில் ஏற்பட்ட நிகழ்வை கண்டு ஆச்சரியம் அடைந்தனர். வான்வெளியில் ஏற்பட்ட நிகழ்வை கண்டு ஆச்சரியம் அடைந்தனர். இங்க ஆச்சரியம் என்பது பிறமொழி சொல். அதற்கு இணையான தமிழ் சொல் நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ணணும். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். ஆச்சரியம் என்பதற்கு இணையான தமிழ் சொல். ஆன்சர் ஆச்சரியமுக்கு பார்த்திங்கன்னா வியப்பு. ஆச்சரியமுக்கு பார்த்திங்கன்னா வியப்பு. இன்னைக்கு பார்த்திங்கன்னா
தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஒரு 25 கொஷின் பார்த்தோம். இன்றைக்கி 25லேருந்து 50, இன்றைக்கி ஒரு 25 கொஷின் பார்த்தோம். 25க்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை கொஷின் வந்து உங்களோடது கரெக்டுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். மற்றவங்களும் அதை பார்த்து டெஸ்ட் அட்டன் பண்ணுவாங்க. நல்லா படிக்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகேங்களா? பாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட், அதையே நினச்சிட்டு இருக்காதீங்க. நிறைய எக்ஸாம்ஸ் இப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி என்னெல்லாம் எக்ஸாம் வருதோ எல்லாமே அட்டன் பண்ணிட்டு வாங்க. எதனா ஒன்றுத்தில் கிளிக் ஆகிடும். நமக்கு வந்து டிஎன்பிசி வந்து வாழ்க்கையில் ஒரு பார்ட்டு தான். அதுவே வந்து ஃபுல்லாமே நம்ம வாழ்க்கையே கிடையாது. அதனால் வந்து வேலைக்கு போகிறவங்க சைடில் படிச்சுட்டே வாங்க. ஹவுஸ் ஒய்ஃப் வந்து உங்கள் ஒர்க்லாம் முடிச்சுட்டு படிங்க. ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் சொல்லுங்கள், இருக்கிற சூழ்நிலையை எடுத்து சொல்லிவிட்டு அடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எப்போனா ஒரு நாள் நம்ம அச்சீவ் பண்ணுவோம். ஓகேங்களா? உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் 50 கொஷினாக வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. தென் வந்து பார்த்திங்கன்னா டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஒரு புக் மெட்டீரியல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன், அவுட் சோர்ஸ் மெட்டீரியல்லாம். அது வேணுன்றவங்க அதில் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வந்து அவுட் சோர்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ வரும். அதற்கான மெட்டீரியலும் வந்து புக்கு மாதிரி இருந்துச்சுன்னா அதில் நான் ஷேர் பண்ணிவிடுவேன். ஓன் பிடிஎஃப் நானே ரெடி பண்ணுறேன்னா மட்டும் அது வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து ஷேர் பண்ணுவேன். சம்டைம்ஸ் வந்து அது எடிட்டிங் எதனா இருந்தால் எடிட் பண்ணிவிட்டு நான் ஃப்யூச்சரில் ஷேர் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.